பணமும் தங்கமும் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதில ஒரே ஒரு காய நீங்க மறைத்து வைங்க. கண்டிப்பா உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும், தங்கம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தின் மூலமா உங்க கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். இதில நம்ம 3 டிப்ஸ் பார்க்க போறோம். 3மே ரொம்ப எளிமையானது. ஒண்ணு வந்து நிலைவாசல்ல கட்ட வேண்டிய முக்கியமான விஷயம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா நம்ம வாசல்ல கட்டிக்கலாம். அதே மாதிரி பணம் சேரணும் அப்படின்னா, இந்த ஒரு காய பணத்து கூட சேர்த்து வைங்க. அதே மாதிரி நகை சேரணும் அப்படின்னா, நீங்க அதற்கூட மறைத்து வைக்கணும். இன்கேஸ் நகைகள் இல்ல, வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பணத்து கூட சேர்த்து வைங்க. ஸோ சீக்கிரமா உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அத பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு குண்டுமணி அளவு தங்கமாச்சு கண்டிப்பா உங்களால வாங்க முடியும். அப்படி வாங்கும் பட்சத்தில அந்த நகைய நீங்க மறுபடியும் இந்த காய் கூட மறைத்து வைங்க. ஸோ மறுபடியும் தங்க நகைய வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ முதல் விஷயம், வாசல்ல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயார் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது மாலை வேளையில வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, அவர்களுடைய அக்காவான மூதேவின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த வார்த்தைகள அடிக்கடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அவங்க மூத்த தேவி வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அந்த வாசல்ல வச்சா, அத வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால அவங்களுக்கு பிடிச்ச அந்த புளிப்பு சுவைமிக்க எலுமிச்சைப்பழம், காரமிக்க பச்சை மிளகாய் இதெல்லாமே வாசல்ல கட்டி வைக்கிறது இதற்காக தான். இப்போ அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நல்ல வாசனை மிகுந்த பொருட்கள் நம்ம வாசல்ல வைப்போம். அதே மாதிரி அந்த வாசனை மிகுந்த பொருட்கள் இருக்கும் இடத்துலயுமே அந்த அவங்களுடைய அக்கா, மூத்த தேவி வரமாட்டாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ அதனால இந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கு வாசல்ல கட்ட வேண்டிய பொருட்கள். அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, நீங்க கட்ட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் நெறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். அதில முக்கியமா அதில வந்து பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. வாசல்ல கட்டுறதுக்கு 5 எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அதற்கு கூட ஒரு சந்தனக்கட்டை. சந்தனக்கட்டை பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வந்து கிடைச்சது அப்படின்னா அத வாங்கிக்கோங்க. சின்ன பீஸே ஒரு ₹400 ₹500 வரைக்கும் இருக்கும். அப்படி அது கிடைக்கலன்ற பட்சத்தில கொஞ்சமா சந்தன பவுடர் ஒரிஜினலா வாங்கிக்கோங்க. ரொம்ப கலரா இருக்கிறது வாங்கிக்காதீங்க எப்பவுமே. கொஞ்சம் வந்து கலர் இல்லாம லைட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி சந்தன பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஸோ இத நீங்க ஒரு கிரீன் கலர் துணியில வச்சு கட்டி முடிச்சா, அத வந்து வாசல்ல கட்டி விட்டுருங்க. இப்ப சந்தனக்கட்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத நீங்க மாசம் மாசம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இயர்லி ஒன்ஸ் மாத்துனா போதும். இன்கேஸ் பவுடர் வைக்கிறீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சந்தன கட்டை வைக்கிறீங்க அப்படின்னா, கட்டை அதே வைத்துட்டு நீங்க வந்து இந்த காய் மட்டும் மாத்திக்கோங்க. இந்த சந்தனக்கட்டையும், ஜாதிக்காயும் வாசல்ல நீங்க கட்டி வைக்கும் பொழுது, கண்டிப்பா வீட்ல மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கும். உங்க வீட்ல அந்த நெகட்டிவ் வைப்ஸ் அப்படின்றது இருக்காது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். இதற்கு நீங்க ஊதுவத்தி மட்டும் காமிச்சா போதும். ஸோ இந்த வாசல்ல கட்டி வைக்கிறது ஆப்ஷனல் தான். முடிஞ்சிச்சுன்னா இத கட்டி வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தங்க நகை சேர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பணம் சேர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாசல்ல கட்டுறது கிரீன் கலர் கிளாத்ல கட்டுங்க. அடுத்து இப்ப நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல காட்டன் துணி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஏதாச்சும் துணி இருந்தாலும் ஓகே. இல்ல சுருக்கு பையில நெறைய மார்க்கெட்ஸ்ல விக்கிறாங்க. ஸோ அந்த மாரி ரூ. 10 ரூ. 15 குட்டி குட்டியா இருக்கும். அந்த மாரி கிடைச்சாலும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து துணி பயன்படுத்திக்கலாம். ஸோ எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. அதற்கு கூட நீங்கள் இப்போ நகை சேரணும் அப்படின்னா, நகை ஏதாச்சும் ஒரு பொட்டு தங்கம் சின்னதாக மூக்குத்தி அளவு தங்கம் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பா தங்க நகை வாங்குறதுக்கான யோகம், தங்க நகை சேர்வதற்கான யோகம் உண்டாகும். அதே மாதிரி இன்கேஸ் நகை இல்ல அப்படின்ற பட்சத்தில நான் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இப்ப நமக்கு வந்து பணம் சேரணும் அப்படின்னா, அதற்கு கூட பணம் வைக்கணும். தங்க நகைக்கு பதில் பணம் வைங்க. ஸோ பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதன் மூலமா நீங்க தங்க நகைகள் வாங்க தொடங்குவீங்க. அத வாங்கி முதல்ல வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு சின்ன தங்கத்த காயினையோ இல்ல குட்டி தங்கம் வாங்கியிருக்கீங்கன்னா, அத நீங்க அதே மாரி கட்டி வச்சுருங்க. ஸோ இந்த மாரி வைக்கும்போது தங்க நகைகள் சேர தொடங்கும். தங்க நகை இல்லாதவங்க இந்த மாரி பணம் வைக்கலாம். அதே மாரி தனித்தனியாவும் நீங்க வைக்கலாம். தங்க நகையும் சேரணும், பணமும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா பணம் இருந்தால் தான் நகைகள் வாங்க முடியும். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் அதற்கு நமக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அப்போ பணத்துக்கு தனியாக ஒரு சின்ன துணியில் கட்டி வைங்க. அதே மாதிரி நகைகளுக்கு தனியாக ஒரு சின்ன துணியில் கட்டி வைங்க. சுருக்கு பை கிடச்சிச்சின்னா அதில் நீங்கள் போட்டு வைக்கலாம். இது மாதிரி நீங்கள் வைத்து பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இந்த ஜாதிக்காயை மறுபடியும் பார்த்தீங்கன்னா, 3 இல்ல 6 மாதத்துக்கு அப்புறமா அதை நீங்கள் தூக்கி போட்டு மறுபடியும் புதியதாக ஜாதிக்காய்கள் வாங்கி அந்த நகைகள், பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.